ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த உடல் நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். காமன் ஆப்பிள் எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜிக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரோட கொஷினை நல்லா படிச்சுக்கோங்க. இதிலேருந்து கொஷின் பேப்பர்லேருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் எல்லாமே அப்படியே ரிப்பீட் ஆகும். ஸோ 70 மார்க் வந்து டெஸ்ட்டு. இதில் உயிரி தாவரவியல் 35 மார்க் டெஸ்ட்டு, உயிரி விலங்கியல் 35 மார்க் டெஸ்ட்டு. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் புக் பேக் 1 மார்க்கை நல்லா தரவாக எழுதி படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக புக் பேக்கில் இருந்தால் 1 மார்க் எல்லாமே கேட்பாங்க. அடுத்து எவையும் 4 வினாக்களுக்கு விடையளிக்கும். 4 × 2 8. இதில் பார்த்தீங்கன்னா சூலகத்தண்ணியின் வகைகள் யாவை, கார்பன் கவரப்படுதல் மற்றும் சேமித்தல் என்றால் என்ன, பல்மரபணு பாரம்பரியம் என்றால் என்ன, செயல்முறை பொறியியல் என்றால் என்ன, உறைக்குளிர் பாதுகாப்பு என்றால் என்ன, மனித ஆரோக்கியத்திற்கு காரணமான உடல் நீர்மங்களின் பெயர்களை எழுதுக. அடுத்து 3 மார்க் பொறுத்த வரைக்கும் 3 × 3 9. எவையும் 3 வினாக்களுக்கு விடையளிக்கும். வினா எண் 19 கட்டாய வினா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிடி பருத்தியின் நன்மை தீமைகளை எழுதுக. தாவர சுட்டிக்காட்டிகள் என்றால் எடுத்துக்காட்டு தருக. பொய் கலப்பின வீரியம் விவரி. கீழ்கண்ட தாவரங்களில் பயன்படும் பகுதி மற்றும் மருத்துவ பயன்களை எழுதுக. துளசி, நெல்லி, வில்வம். மகரந்த பையின் வரைபடம் வரைந்து பாகம் குறி. 5 மார்க் பொறுத்த வரைக்கும் கருவன் திசு என்றால் என்ன, அதன் வகைகளை விவரி. பிளாய்டியின் முக்கியத்துவத்தை எழுதுக. சூழ்நிலை மண்டலத்தின் வகைகளை எடுத்துக்காட்டுடன் பட்டியலிடுக. சிறுதானியங்கள் என்றால் என்ன, அதனுடைய வகைகள் யாவை, ஒவ்வொன்றிற்கும் எடுத்துக்காட்டு தருக. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உயிரி விலங்கியல் 35 மார்க் டெஸ்ட்டு. இதில் 1 மார்க் வந்து 8 1 மார்க் கேட்டிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய 2 மார்க், அதே மாதிரி 3 மார்க் கம்பல்சரி நல்லா படிச்சுக்கோங்க. மாறுபட்ட செல் சேர்க்கை என்றால்னு எடுத்துக்காட்டு தருக. ஹார்டி வின்பர்க் விதியினை வரைகிற. பயோடீசல் எதன் மூலம் தயாரிக்கப்படுகிறது, மிகை உணவு ஊட்டம் பற்றி சிறுகுறிப்பு வரைக. 3 மார்க் பொறுத்த வரைக்கும் 3 × 3 9. இதில் கம்பல்சரி வந்து 19 கொஷின். அண்டக்கட்டிகள் குறிப்பு வரைக. கரு உரைநிலை குளிரூட்டு முறையின் முக்கியத்துவம், முதல்நிலை 2ஆம் நிலை தடைக்காப்பு துளங்கள் வேறுபாடு. 5 மார்க் பொறுத்த வரைக்கும் விந்து செல் உருவாக்கம் டயக்ராம் போட்டு நல்லா படிச்சுக்கோங்க. டிஎன்ஏ ரேகை அச்சிடல் பயன்கள் குறிப்பு வரைக. அமிபியாசிஸ், ஆப்பிரிக்கன் தூக்க வியாதி, உயிரி பல்வகை இழப்பிற்கான பல்வேறு காரணங்களை பட்டியலிடு. ஸோ இதான் 12th பயாலஜி காமன் ஆஃப் எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.